பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை அழைக்கப்பட்டவனின் மேன்மை. அழைக்கப்பட்ட நோக்கம் என்று ஒன்று இருக்கிறது. அதை பற்றி நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்காமல், ஏனென்றால் அதை குறித்து நாம் அதிகமாக அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அழைக்கப்பட்டவனுடைய மேன்மை என்ன. நம்ம நேற்று பார்த்தோம், அழைக்கப்பட்டவனுக்கு கிறிஸ்து தேவ பலனாய் இருக்கிறார். அழைக்கப்பட்டவனுக்கு கிறிஸ்து தேவ ஞானமாய் இருக்கிறார். ஏன்னா கிறிஸ்துவின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் தேவனை அறிந்து கொள்ள முடியும். தேவனை குறித்ததான அறிவு, புரிதல், தேவனை குறித்ததான காரியங்களை அவன் அறிகிறவனாக, புரிகிறவனாக, தேவனை குறித்த காரியத்தில் ஞானமுள்ளவனாக அவன் மாறுவான். ஏனென்று சொன்னால் அவன் அழைக்கப்பட்டவன். இது அழைக்கப்பட்டவனுக்கு மட்டும்தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. நான் பொதுவான அழைப்பை பற்றி பேசினேன். நம்ம அனைவருமே அழைக்கப்பட்டவர்கள், சரியா? இன்றைக்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கு நம்ம போவோம். நான் வாசிக்கிறேன் பாருங்க, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். ஏன்னா அழைக்கப்பட்டவனுடைய மேன்மை என்ன, இது ஒரு மிக முக்கியமான காரியம். மறுபடியும் சொல்கிறேன், இது பொதுவான அழைப்பு. இண்டிவிஜுவலாக இருக்கிற அழைப்பு இருக்குது, அதை பற்றி நான் பேசலை. பொதுவான அழைப்பை பற்றி பேசுகிறேன். இப்போ பாருங்கள், ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். அவர் சொல்கிற வார்த்தையை வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 2வது வசனம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரியும், ஆபிரகாம் அழைக்கப்பட்டவர், சரியா? அதே போல் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, என்ன சொல்கிறது, யோசேப்பு, தாவீது, மோசே, எலியா, எலிசா எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள். தீர்க்கதரிசிகள் அழைக்கப்பட்டவர்கள். அப்போ இந்த அழைக்கப்பட்டவனுடைய மேன்மை என்ன தெரியுமா? அழைக்கப்பட்டவன் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுபவன். அழைக்கப்பட்டவனுடைய மேன்மை என்ன தெரியுமா? அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் பரலோகத்தில் இருக்கிற தேவ சித்தத்தை இந்த பூமியில் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். இன்னும் சொல்லப்போனால் தேவனுடைய வேலையை அவர்கள் செய்வார்கள். தேவனுடைய வேலைன்னா ஊழியம் மட்டும் அல்ல. இப்படி சொல்லட்டுமா, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் பயன்படுத்தப்படுவார்கள். அவர்கள் தான் அழைக்கப்பட்டவர்கள். ஏன்னா தேவன் ஒரு மனிதனை அழைப்பதே அவர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தான். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார் அல்லவா? ஒரு மிகப்பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். கர்த்தர் சொன்னார், அதாவது பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் மூலமாக, உன் சந்ததியின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார். ஒரு மாபெரும் திட்டம், ரட்சிப்பின் திட்டம். அந்த திட்டத்தை ஆபிரகாம் மூலம், அவன் சந்ததி மூலம் கர்த்தர் நிறைவேற்றினார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் கர்த்தர் ஆபிரகாம் அழைச்சார். அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா தேவ மனிதர்களையும் அதற்காகத்தான் கர்த்தர் அழைத்திருப்பார். இப்போ நம்மளையும் எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? அவரை பின்பற்றுவதற்காக மாத்திரமல்ல, அவருடைய திட்டத்தை, அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் செயல்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இப்போ சில விசுவாசிகளுக்கு ஒரு சிந்தனை வரலாம், நாங்கள் என்ன ஊழியமாக செய்கிறோம், நாங்கள் எப்படி, அப்போ எங்களையும் கர்த்தர் அழைச்சாருன்னு சொல்கிறீங்கல்ல, நாங்கள் ஊழியமாக செய்கிறோம். ஊழியம் செய்கிறது மட்டும்தான் தேவ திட்டத்தை நிறைவேற்றுறது இல்லை. அந்த ஊழியத்துக்கு உதவியாக இருப்பதும் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவது தான். நான் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். நீங்கள் சில சாட்சிகளை கேட்டிருக்கலாம். சில ஊழியக்காரங்க அழைக்கப்பட்டு எங்கேயாவது ஊழியத்துக்கு போகும்போது அந்த கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு விசுவாசி உள்ளே இருப்பாங்க. அந்த ஒரு விசுவாசி மூலமாக அந்த ஊரில் பெரிய திருச்சபைகள் உண்டாயிருக்கும், சரியா? அப்போ அந்த விசுவாசியை கர்த்தர் அழைத்தது எதுக்கு தெரியுமா? இந்த ஊழியக்கார் அங்கே போகும்போது அந்த ஊழியக்காரருக்கு இந்த விசுவாசி உதவியாக இருந்து ஒரு பெரிய திருச்சபை உண்டாக வேண்டுமெங்கிற தேவ திட்டத்தை கர்த்தர் யாரை கொண்டு நிறைவேற்றுறாரு? ஊழியக்காரனை கொண்டு நிறைவேற்றுறாரு. அழைக்கப்பட்ட அந்த விசுவாசியை கொண்டு நிறைவேற்றுறாரு. அந்த விசுவாசி அந்த கிராமத்தில் அவர்கள் கிறிஸ்துவண்டைக்கு, கிறிஸ்தவத்திற்கு, இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்காக அவங்க அழைக்கப்படாமல் இருந்திருந்தால் அவர்கள் இந்த ஊழியக்காரரை அன்னைக்கு ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க.
எங்களுடைய வாழ்க்கை நடந்த நான் அனுபவ சாட்சியை நான் சொல்கிறேன். நாங்கள் தாராபுரத்திற்கு ஊழியத்திற்கு வந்த புதிதில் நடந்த ஒரு நிகழ்வு. நாங்கள் முதலாவது ஒரு சாதாரண ஒரு குடிசை, அந்த குடிசைக்கு எங்களை அழைத்து வந்தவர் ஒரு சகோதரர். சரியா? அவரும் புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். அவர் சொன்னார், எங்கள் ஊரை பாருங்கள், எவ்வளவு மோசமாக இருக்குது, இந்த ஊர் மக்களுக்கு நீங்கள் இயேசுவை சொல்லுங்கன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டார். சரியா? அப்போ அவர் இயேசுவை கூப்பிட்ட அவர் எங்களை அழைத்த பொழுது நாங்கள் அந்த ஊழியத்திற்கு வந்தோம். அவருடைய வீட்டையே எங்களுக்கு கொடுத்தார். ஆனால் அது வீடு அல்ல, அது ஒரு குடிசை. அதாவது எப்படி குடிசை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே எல்லாம் ஓட்ட ஓட்டையாக கிடக்கும், பாம்பெல்லாம் அங்கே தங்கும், சுற்றி வர தடுக்கு வச்சு அடைச்சிருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற ஆள் வெளியே இருந்து பார்த்தா தெரியும். மேலே கூரை இருக்கும், ஆனால் கூரை மழை பெஞ்சா உள்ளே ஒழுவோம். அந்த மாதிரி ஒரு குடிசை, ஓப்பனாக சொல்லலாம் அது ஒரு பன்னி குடிசை மாதிரி. வாடகை இல்லாமல் அந்த இடம் எங்களுக்கு கிடைச்சதுனால நாங்கள் அதில் தான் ஊழியத்தை ஆரம்பித்தோம். இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஊருக்கு நாங்கள் வருவதற்கு முதலாவது அந்த சகோதரன். அடுத்தது இப்போ நான் இருக்கிற இடத்துக்கு வருவதற்கு தேவன் ஒரு விசுவாசியை பயன்படுத்துகிறார். நல்லா கவனிக்கணும், இது தேவ திட்டம். தேவன் எங்களை இந்த ஊருக்கு கொண்டிருக்கிறாரு. தேவன் எங்களை இந்த ஊருக்கு கொண்டு வந்தாலும் சிலரை கொண்டு தான் அந்த வேலையை நடப்பிக்கிறார். அதான் சொல்கிறேன், அழைக்கப்பட்டவர்களை கொண்டு அவர் அந்த வேலையை நடப்பிக்கிறார். இதை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறவங்க, நாங்கள் என்ன அழைக்கவா பட்டிருக்கோம், எங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஐயா ஒரு எலியாவையும் போஷிப்பதற்கு ஒரு சாரிபாத் விதவையை கர்த்தர் வச்சிருந்தாரு. சரியா? அது எலியாவையும் போஷிக்கணும், அந்த குடும்பமும் காப்பாற்றப்படணும். சரியா? அதனால் ஒரு ஊழியத்தை தாங்குவதற்கும் ஊழியத்தை நடத்துவதற்கும் ஊழியக்காரனுக்கு சப்போர்ட்டாக இன்னைக்கு இருக்கிறதே யார் தெரியுமா? விசுவாசிகள் தான். ஏன்னா அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். முதல்ல அதை புரிந்து கொள்ளணும். இந்த ஊழியம் நடப்பதற்கு இன்னைக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது தேவ ஜனங்கள், தேவனை விசுவாசிக்கிற தேவனால் அழைக்கப்பட்டவங்க. அழைக்கப்படாதவன் இந்த ஊழியத்தை கண்டுக்கவே மாட்டான், ஊழியக்காரன்ட்ட பேசக்கூட மாட்டான், ஊழியத்துக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டான். ஆனால் அழைக்கப்பட்டவன் இது பரலோக திட்டம் என்பதை புரிந்து தன்னால் இயன்றதை செய்வான். இப்போ நான் அடுத்ததை சொல்கிறேன். ஒரு அம்மா, நாங்கள் ஆக்சுவலாக ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு தான் போனோம். அங்கே ஒரு நண்பரை பார்க்க போனோம். அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு ஒரு கணவன் மனைவி வந்திருக்காங்க. எங்கள் கையில் பைபிள் இருந்ததுனால எங்களை பார்த்து ஊழியக்காரங்களான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னோம். எங்கள் வீட்டுக்கு ஜோம் பண்ண வருவீங்களான்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம், ஜோம் பண்ணோம், போயிட்டோம். ஏன்னா அவர்கள் ஆரம்பத்திலேயே ஆண்டவரை அறிந்தவங்க, அவங்க ஒரு கிறிஸ்தவங்க தான், அறிந்தவங்க. நாங்கள் போயிட்டோம், கிறிஸ்தவங்க தான்ட்டு போயிட்டோம். சில மாதங்கள் கழித்து ஒரு நாள் நான் சென்னையிலேருந்து பஸ்ஸில் வரும்போது அந்த பஸ்ஸில் அவங்க ஏறுறாங்க. இரவில் ஒன்றும் தெரில. காலையில் தாராபுரத்தில் இறங்கும் பொழுது பார்த்தா ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னால் எங்களை மெடிக்கல் ஷாப்பில் பார்த்து அவங்க வீட்டுக்கு ஜோம் பண்ண கூப்பிட்டவங்க. அவங்க சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு பாஸ்டரில், எங்களுக்கு ஊழியக்காரங்க யாருமே இல்லை. நீங்கள் அன்றைக்கி ஜோம் பண்ணிட்டு போயிட்டீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, மகிழ்ச்சியாக இருந்துச்சு, கண்டிப்பாக நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்றாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு நாங்கள் வந்தோம். அவங்க வீட்டில் ஜெபம் நடத்த ஆரம்பித்தோம். அங்கே கர்த்தர் சிலரை ரட்சிக்க ஆரம்பித்தார், கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அநேக ஜனங்கள் கட்டவிழ்க்கப்பட்டார்கள். இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியா அந்த ஏரியா தான். இப்போ இங்கு ஒரு அருமையான கர்த்தருடைய சரீரமாகிய திருச்சபை உண்டாயிற்று. இன்றைக்கி ஒரு சின்ன கூட்டம் இங்கு கூடி நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறோம். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள் தேவ திட்டத்தில் இருப்பார்கள், அழைக்கப்பட்டவர்கள் தேவ திட்டத்தில் பயன்படுத்தப்படுவார்கள். ஏன்னா இது தெரிஞ்சுக்கிடலாம், அழைக்கப்பட்டவனுக்கு ஆண்டவருடைய காரியத்தை குறித்து ஒரு பாரம் இருக்கும், ஆண்டவருடைய காரியத்தில் தன்னை இணைத்து கொள்ள வேண்டுங்கிற எண்ணம் இருக்கும். இதுதான் அழைக்கப்பட்டவனுடைய மேன்மை. ஏன்னா அவன் எந்த வேலையை செய்கிறான்? தேவனுடைய வேலையை செய்கிறான். முழு நேரமாக ஊழியத்துக்கு வர்றதை பற்றி நான் பேசலை. ஒவ்வொரு விசுவாசியுமே அழைக்கப்பட்டவர்கள். அந்த அழைக்கப்பட்டவர்கள் தேவ திட்டத்துக்காக செயல்படுவார்கள், தேவ திட்டத்திற்காக தங்களால் முடிஞ்சதை அவங்க செய்வாங்க. தேவ திட்டத்தை விட்டு, சபையை விட்டு ஒதுங்கி நிற்க மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்சுக்கிடும், அழைக்கப்பட்டவங்களாக இருந்தால் என்ன பண்ணணும், சர்ச்சுக்கு என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், ஊழியத்துக்கு என்ன பண்ணணும், அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு நான் என்ன செய்யணும், இந்த ஒரு திங்கிங் அவனுக்குள்ளே இருக்கும். ஏன்னா அவன் அழைக்கப்பட்டவன். இது யாருக்கு தெரியுமா இருக்கும்? அழைக்கப்பட்டவனுக்கு தான் இருக்கும். அழைக்கப்படாத விசுவாசிக்கு அது இருக்காது. அவன் சும்மா ஒப்புக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போவான். சரியா? இன்னும் நான் நிறைய சாட்சிகளை சொல்ல முடியுங்க. எத்தனையோ இடங்களில் ஒரு சாதாரண ஆட்கள் மூலமாக இன்னைக்கு மிகப்பெரிய திருச்சபைகள் உருவாகி வளர்ந்துருக்கு. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அழைக்கப்பட்ட ஒரு விசுவாசி, அழைக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன், அழைக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் மூலமாக
கர்த்தர் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார். ஏன்னா தேவ திட்டத்தை நிறைவேற்றுவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல, அது மிகப்பெரிய ஒரு மேன்மையான காரியம். அந்த மேன்மை அழைக்கப்பட்டவனுக்கு உண்டு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. நாளைக்கு அழைக்கப்பட்டவனுடைய மேன்மை என்று சொல்லி இன்னொரு காரியத்தை பார்ப்போம். God bless you.